ஜெகதீப் தன்கர் திடீர்னு ராஜினாமா பண்ணாரு, உடல்நிலை சரியில்லைன்னாரு. தேர்தல் ஆணையரே திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு போகிற காலங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம இருக்கோம். எதுக்காக ராஜினாமா பண்ணார் அருண் கோயல்னு உங்களுக்கு தெரியுமா? உடனே 2 மணி நேரத்தில் குடியரசுத் தலைவர் ஏன் அந்த ராஜினாமா ஏற்றுக்கிட்டாங்கன்னு ஏதாவது தெளிவு இருக்கா? தேர்தல் ஆணையர்களை நியமிக்க கூடிய அந்த குழுவிலிருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியை ஏன் நீக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது தெளிவு இருக்கா? இவங்களே ஆளை வச்சு போட்டுக்கிட்டாங்களே அப்படிங்கிறதுக்கு ஏதாவது தெளிவு இருக்கா? தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை ஏதாவது தெளிவு இருக்கா? ஆதார் கார்டை ஏற்க மாட்டேன்னு சொல்லுது தேர்தல் ஆணையம். ஆனால் இப்படி 0 அட்ரஸ் இருக்க அப்படின்னு கேட்டால் அது வீடு இல்லாதவங்களுக்குலாம் வாக்காளர் அட்டை கொடுக்க வேணாமான்னு கேட்குது அதே தேர்தல் ஆணையம். என்ன பித்தலாட்டம் இது? சரி, அவங்களாவது அந்த மாநிலத்தை சார்ந்தவங்களாம் பார்த்தா எங்கெங்கேயோ உள்ளவங்களுக்கு வீடே இல்லைன்னு சொல்லி 0 அட்ரஸ் போட்டு வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்துருக்கீங்க. எவ்வளோ பெரிய மோசடி இது! பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சிருங்க, அவங்க இல்லைன்னா மன்னிப்பு கேட்க வேண்டி வருங்கிறது சொல்கிறாங்க. அதுக்கு ஏன் இவ்வளோ தயக்கங்கிற கொஷின்ஸும் இருக்குது. அது வேற ஒரு விவாதம். அவர் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். அவர் கேட்டிருக்க கேள்வி சான்றுகளோடு வச்சு சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் பதிலில் சொல்லணும். அதுக்கு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செஞ்சு தான் குற்றச்சாட்டு வைக்கணும்னு சட்டத்தில் இருக்கா? தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகள் அப்படி இருக்கா? அப்புறம் இது எங்கேருந்து வருது? இது பிஜேபி சொல்லி கொடுத்த விதி தானே உங்களுக்கு. மோடி இப்படி கேளுன்னு சொல்கிறாரு, இவர் கேட்குறாரா? அமித்ஷா டைரக்ஷன்னு இவர் ஆக்ஷனா? நாடு எங்கேயோ போயிட்டுருக்கு, மோசமான நிலைமை நோக்கி.